ராமச்சந்திரன் சாரு பெரிய தலைக்கட்டு பெரிய தலைக்கட்டு ரொம்ப நல்லா கவனிக்கணும்னு சொல்றாரே. அது யாரு? அவ்வளவு முக்கியமான ஆளா? உண்மையை சொல்ல போனா எங்க குடும்பத்திலேயே பெரியவர் அவர் தான். ரொம்ப கெத்தான ஆளு. எங்க அப்பாவே தூக்கி வளர்த்தவர். எந்த ஒரு விஷயமானாலும் நாங்கெல்லாம் அவராண்ட தான் போய் நிற்போம். ரொம்ப நல்ல மனுஷன், ஆள் நியாயமான மனுஷன். ஆனா என்ன, பொசுக்குன்னு கோவம் மட்டும் வந்துடும். சின்னதா தப்பு நடந்துச்சுனாலும் சரி சீறிட்டு வந்துருவாப்புல. என்ன பழைய மனுஷன்ல, சரினா சரி தப்புனா தப்பு, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு இருக்கிற ஆளு அப்படியாப்பட்டவர். அதனாலதான் மேபி எல்லாரும் அவருக்கு பயப்படுறாங்க. ஏன் எங்க அப்பாவுக்கே அவரை கண்டா அள்ளுடும். டேய், இப்பதான் எனக்கு ரொம்ப டென்ஷன் அதிகமா இருக்கு. பிரியாணி சூப்பரா வந்துரும்ல? அதெல்லாம் கரெக்டா வந்துரும். ஆனா ஒரே ஒரு குறை. இன்னொரு குறையா? என்ன சொல்ற? அது ஒண்ணும் இல்ல, எடுபடிக்கு ஆள் இல்ல, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏதோ இத்தனை பேர் இருக்காங்களே. யாரு இவங்களா? இவங்கெல்லாம் தொழில் கத்துக்கணும் தான் சார்பா இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வேஸ்ட். நம்ம என்ன சொன்னாலும் டக்குன்னு செய்யற ஆளா இருக்கணும். அந்த மாதிரி ஆளுக்கு நான் எங்க போவேன்? அதுக்கு என்ன உங்க வீட்டுல ஆளா இல்ல? அதான் ஒரு அரை டிக்கெட் இருக்குது, அவளை வர சொல்லு. ஏன் நேத்து நடந்தது பத்தலையா? எதுக்கு இப்ப தேவையில்லாம? அதான் இந்த வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுல. வேலை முடிஞ்சா இல்லையான்னு நான் சொல்லணும், புரியுதா? போய் வர சொல்லு. அனுப்பி வைக்கிறேன். ஏய், முதல்ல அந்த லிப்ஸ்டிக் அழிப்பா. பிருந்தா, பின்னாடி அடுப்படியில மாறன் பிரியாணி செஞ்சிட்டு இருக்காரு. அவனா? அவன் எதுக்கு சமைக்கிறான்? நம்ம பிரியாணி பண்றதுக்கு வர சொன்ன பாய் வரல. ஆள் யாரும் கிடைக்காததுனால இப்போ அவர் தான் பிரியாணி செஞ்சிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம அவர் நல்லா தான் பண்ணுவாராமா. ஆனா ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் கேக்குறாரு. நீ கொஞ்சம் போய் பண்ண. நானா? ஹெல்ப்பா? சான்ஸே இல்ல, என்னால முடியாது. அவரு நமக்கு ஹெல்ப் பண்றாருல, அவருக்கு நாம ஹெல்ப் பண்ண கூடாதா? போ போய் ஹெல்ப் பண்ணு. அக்கா போன்னு சொன்னேன். போறேன். போ. எப்படியாச்சும் இவன் மாறன் கிட்ட சமாதானம் ஆனா பரவாயில்ல. நோ, பச்சடி எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு தம்பி. வாமா குழந்தை. அங்க இங்கேயும் ஓடுற, ஆனா வீட்டுல ஒரு வேலையும் செஞ்ச மாதிரி தெரியல. பாக்குறவங்க எல்லாம் நீ பிஸியா இருக்கேன்னு நினைச்சுப்பாங்க. முறைக்காத, அந்த கரண்டி எடுத்து கொடு. அட எடுனா, அதையும் சேர்த்து அந்த துணியும் சேர்த்து எடு, சூடா இருக்கு. இத்த கூட தூக்க முடியல உன்னால. போய் உப்பு எடுத்துட்டு வா போ. அங்க மிளகாத்தூள் இருக்கும் பாரு, அதை எடுத்துட்டு வா. அங்கேயே கத்திரிக்கோல் இருக்கு, கட் பண்ணி எடுத்துட்டு வா. இவ முறைக்கிறாளா சிரிக்கிறாளா எதுவுமே தெரியல. ஓய், இங்க வா. அப்படியே அந்த பச்சை மிளகாய் எடுத்துட்டு வா. ஒரே நேரத்துல சொல்ல மாட்டியா? பின்ன பிரிச்சு பிரிச்சு தனித்தனியா சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் சொல்ல முடியும், புரியுதா? நான் சொல்றதெல்லாம் செய்யணும் தான் அசிஸ்டன்டே வேணும்னு சொன்னேன். உன்னால முடியலன்னா வேணா சொல்லு, நான் உங்க அக்காள்கிட்ட சொல்றேன். ஏய் வீரா, வேணாம் வேணாம் வேணாம். நீ ஏன் அக்காவை கூப்பிடுற? அக்காவெல்லாம் கூப்பிடாத, நானே செய்யறேன். வேற என்ன வேணும் சொல்லு. சொல்றேன் இரு. இந்தா இதை வச்சுட்டு கரம் மசாலா எடுத்துட்டு வா. என்ன பாக்குற? நான் உன் மேல கோவமா இருக்கேன்னு நினைச்சியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் நான் ராத்திரியே மறந்துட்டேன். உன்னை மன்னிச்சிட்டேன் போ. நீ என்ன மன்னிச்சிட்டியா? ஆமா, நேத்து நீ போர்வை இழுத்து பிரச்சனை பண்ணல, ஒருவேளை நான் ஹர்ட் ஆயிருப்பேன்னு நீ நினைச்சிருப்ப.
அப்படிலாம் இல்லை, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். என்ன இருந்தாலும் நீ ஒரு குழந்தை பிள்ளை, உன்கிட்ட கோச்சிட்டு என்ன பண்ண போறேன்? பாவம். போர்வையை இழுத்திருக்க கூடாது, போர்வையோட வச்சு கொளுத்தி இருக்கணும். ரொம்ப போட்டு யோசிக்காத, உன் மைண்ட் வாய்ஸ் இங்க கேக்குது. நவுர். வாசனை எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஆய், சும்மா எல்லாம் சொல்லாத. உனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடு. இல்ல இல்ல, நிஜமாவே நல்லா தான் இருக்கு. ஆ. ஆமா, உனக்கு உங்க அண்ணன்னா ரொம்ப பிடிக்கும் போல, சும்மா சொல்லு. எனக்கு அப்பா அண்ணா எல்லாமே என் அண்ணா தான். அண்ணா தான் என் உசுரு. நான் ஒன்று சொல்லவா? என்ன? பேசாம நீ என்ன வேணா உங்க அண்ணனை நினைச்சுக்க. உங்க அண்ணன் பண்ண அளவுக்கு எனக்கு பண்ண தெரியுமான்னு தெரியல, பட் ஆனா உங்க அண்ணன் என்ன பண்ணுவாரோ என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்றேன். நீ என் அண்ணனா? சான்ஸே இல்ல. எந்த சூழ்நிலையிலயும் நான் உன்னை அந்த மாதிரி மட்டும் யோசிக்கவே மாட்டேன். ம். வேற ஏதாச்சும் வேலை இருக்கா? ஆ, வேலைலாம் நிறையா இருக்குது. நீ கொஞ்சம் ஓரமா நில்லு, கொஞ்சம் நெடி வர ஆரம்பிச்சிருச்சு, தம் போட போறேன். ம். ஓ, நான் வாங்க. அந்த வரேன் தம்பி. சும்மா நின்றுக்கிட்டே இருக்கீங்க, வாங்க. அழகா விறகு கட்டையெல்லாம் எடுத்து ஓரமா வைங்க, யார் காலையும் பற்றக்கூடாது. சரிப்பா. மாறா, ஓ, இதுதான் விஷயமா? இதுக்கு தான் அவ என்ன அவ்வளோ அக்கறையா குளிக்க போக சொன்னாளா? விவரமா தான் இருக்கா. நான் எவ்வளோ விவரம்னு காமிக்கணும்ல, காமிக்கிறேன். இங்க பாருங்கண்ணா, தம் கிடக்கட்டும், புரியுதா? யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிப்பா, சரி. ஆ, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் யாரும் தம் கிட்ட போகக்கூடாது, புரியுதா? புரியுதுப்பா. ஏ பிருந்தா, பாத்ரூம்ல யார் இருக்கா? யாரும் இல்ல. சரி. நான் இங்கே கொஞ்சம் ஊத்துனா. ஆ அண்ணா, போய் லைட்டாக ஒரு டீயை போட்டு வந்துருமா? சரிப்பா, சரி, வாங்க. யாரும் இல்ல, நான் மட்டும் எதுக்கு நிக்கணும்? நான் போறேன்பா.
இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஏத்துறேன். ஆ. இது சூப்பரா இருக்கு. பிரியாணி செய்றீங்க. பிரியாணி சாப்பிடுங்க. பிரியாணி நல்லா இருக்கு. நோ அழகா பார்த்து பத்திரமா தம்ம சரி. இருக்கணும். புரியுதா? அப்படின்னா பார்த்து நல்லா புடிச்சு. வச்சிரு. இந்தாடி அப்போ வச்சுக்கோ, நிறைய இருக்கு. ஏய், எங்க போயிருந்த? ரொம்ப நேரமா ஆளையே காணோம். நான் இந்த சமைக்கிற இடத்துல தான் இருந்தேன். பிரியாணியா? ஆமா. விருந்து நல்லா இருக்கணும்னு மாமா சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கும்ல வீரா? தெரியலையே. நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். தெரியலையா? இல்ல, நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஆ, ஒரு மாஸ்டர் செஃப் சமைச்சிருக்காருல்ல. மாஸ்டர் செஃப்பா? அது யாரு? இல்ல அது நம்ம 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 பாய் தான். நம்ம பாய் தான். ஓ, ஓகே. பாயா? அப்ப நல்லா இருக்கும். ஆ, சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் வெளியே இருக்க வேலையை பாக்குறேன். சரி. ஏய் வீரா வீரா, என்னம்மா? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? அவங்க வர நேரமாச்சு. ரெடியா இருக்குமா? நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரி போ, என்னன்னு பாரு, போ. ஓகே தானே? ஓகேன்னு தான் நினைக்கிறேன். நினைக்கிறியா? ஏய், என்ன விளையாடுறியா? போச்சு, எல்லாம் போச்சு. உன்னை நம்பி தானே நாங்க எல்லாரும் இருக்கிறோம். ஏன் இப்படி பண்ற? சரி விடு. எல்லாம் இந்த போச்சு. பார், சரியா இருக்கு. கான்பிடென்ட்டா சொல்றேன். சரியா வரும். ஆனா போயிடு. சரியா வரும். ஓ அட்டிங்க. சரி, போறேன். சோ அது சரியா வைமா. வரப்போற எங்க சித்தப்பா ரொம்ப பெரிய ஆளு. அவர் வந்து உங்க வீட்டை பத்தி கேட்டாருன்னா ஊர்ல நிலப்பொலம் எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லுங்க. எங்க கிட்ட அப்படி எதுவும் இல்லையே. அதான் எனக்கே தெரியுமே. இப்ப என்ன சொன்ன உடனே அவங்க உங்க ஊருக்கு வந்து உங்க நிலத்துல விவசாயமா பண்ண போறாங்க? என்னமோ ஹரிச்சந்திரனுக்கு அடுத்த வீடு மாதிரி தான் பதறது. அதெல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. கேட்டா சொல்லுங்க. அது இரு. அப்புறம் உங்க அண்ணன் ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருந்தாங்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்ல வேணாம். எங்க அண்ணா ஆட்டோ ஓட்டுறது தானே உண்மை. நீ என்ன நான் எது சொன்னாலும் எது எடுத்து பேசிட்டே இருக்க? உனக்கு தான் எல்லாம் தெரியுமா? சொன்னதை மட்டும் செய்ய மாட்டியா? பொய் சொல்றீங்களா? பொய் சொல்லல, உண்மைய சொல்லாம கொஞ்சம் சமாளிக்க சொல்றேன். எல்லாத்துக்கும் ஒரு எதிர்கேள்வி. எனக்கு என்ன? அப்பதான் எங்க சொந்த பந்தத்துல உங்க மாப்பிளைய மதிப்பாங்க. இப்பவாது சொல்றது புரிஞ்சுதா? எதுக்கு எடுத்தாலும் ஒரு கேள்வி, ஆராய்ச்சி. அவங்க சொல்றது சரிதானே வீரா? அம்மா, உங்க அண்ணன் ஆட்டோ ஓட்டுறது அவங்ககிட்ட சொல்ல வேண்டாம். ஏய் வீரா, அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. சரி வா வா போய் பார்க்கலாம் வா. சார்,
வாங்கண்ணா வாங்க வணக்கம்ண்ணா வாங்க வாங்கண்ணா வாங்க வாங்க தம்பி வணக்கம். வாங்க ஹாய். எடுத்துக்கோங்க. வீரா ஏற்பாடுலாம் நல்லா பண்ணிருக்கல. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வேற எதுவும் பண்ணி சொதப்பிட போறாங்கம்மா. நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம் சார். அப்பா தாத்தா வந்துட்டே இருக்கா. எப்படி சித்தப்பா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சித்தப்பா. என்ன தைரியம்? நான் இல்லாமலேயே இந்த கல்யாணத்தை முடிச்சிட்ட நீ. நல்லா கேளுங்க. இல்ல சித்தப்பா, இது ஒரு அவசர ஏற்பாடு. தேதியெல்லாம் குறிச்சாச்சு. அப்போ நீங்க ஊர்ல இல்ல, அதான் சொல்ல முடியல. நல்லாவே சமாளிக்கிறடா. நான் இல்லாமலேயே நம்ம வம்சத்துல நடக்கிற கல்யாணம் இது, தெரியுமா? நல்லா வச்சு செய்யுங்க. இத பாரு, எல்லாம் நீ நல்லபடியா தான் பண்ணிருப்பேன்னு நான் நம்புறேன். எல்லாம் சரியா தானே பண்ணிருக்க? சரியா தான் பண்ணிருக்கேன் சித்தப்பா. அம்மா, ராமச்சந்திரன் சாரே இப்படி பம்புறாருன்னா உண்மையிலேயே இந்த தாத்தா பெரிய ஆளா இருப்பார் போலயே. ஆமாடி, கூட கூட எதுவும் பேசி வச்சிடாத. என்ன மரியாதையா நடந்துக்கணும், சரியா? யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். ஏய் ராகவா, என்னடா அங்கேயே நின்றுட்டு இருக்க? இங்க வாடா. தாத்தா போடா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தாத்தா. அப்படியே உன் அப்பா மாதிரியே இருக்கியடா. ஆமா, தாத்தா தாலி எடுத்து கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்ன, எங்க போச்சு அதெல்லாம்? அவ்வளவுதானா தாத்தா? இல்ல தாத்தா, அவசரம், உடனே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன அவ்வளவு அவசரம்? ஏதாவது தப்பு கிப்பு பண்ணிட்டியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல தாத்தா. சரி சரி, விடு விடு. அதான் நான் வந்துட்டேன்ல, பாத்துக்கலாம். பொண்ணுங்கடா உள்ள இருக்காங்க. உள்ள போலாம், வா. வாங்க. டேய் கார்த்தி, தாத்தா எப்படா இருக்க? நல்லா இருக்க தாத்தா. என்ன தனியா கடை போட்டிருக்கியா? ஆமா ஆமா தாத்தா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு தாத்தா. சீக்கிரமா திறந்துருவேன். நல்ல விஷயம், நல்ல விஷயம். நல்லா பண்ணணும்டா. ஆ அவளை சீக்கிரம் அவசரப்பட்டு எதுலயும் கால் வச்சிடக்கூடாது. ஆ சரி தாத்தா. ராமச்சந்திரா, சித்தப்பா. எல்லாம் விசாரிச்சு தானே பண்றான்? ஆமா சித்தப்பா. டேய், அப்பா பேரை காப்பாத்தலனாலும் பரவாயில்ல, கெடுக்காம இரு, புரியுதா? இல்ல தாத்தா, அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். எங்க எங்க அந்த அடங்காதவன்? ஐயோ, நம்ம பக்கம் திரும்பிட்டாப்ல. ஏய் மாறா, வாடங்க. வாடவா, எப்படா இருக்க? நல்லா இருக்கேன் தாத்தா. இப்ப வாச்சும் அப்பங்காரனுக்கு அடங்கி நடக்கிறியா இல்ல ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா? அப்ப அடங்கி நடக்கிற. குட். என்ன வள்ளி, எப்படி இருக்க? சித்தப்பா ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க. நல்லா 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 இருக்கேன். என்ன உன் தலைமையில தான் கல்யாணம் நடந்துச்சாமா? உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? பிடிச்ச மாதிரி தான் சித்தப்பா. என்ன ஜவ்வா இழுக்கிற? என்ன போன்ல பேசுறப்ப பொண்ணு சரியில்லைன்னு சொன்ன? சித்தப்பா,
இங்க எதுவுமே சரியில்லை. நான் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அண்ணன் கேட்கவே இல்லை. அது இஷ்டத்துக்கு ஒத்த கால நின்று எல்லாம் செஞ்சு முடிச்சிருச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ பிளான் பண்ணது நீங்க தான் என்ன ஏதுன்னு பார்த்து ஒரு முடிவு சொல்லிட்டு போனோம். நான் வந்துட்டேன்ல, பார்த்துக்கலாம். அப்புறம் வேற என்ன ராமச்சந்திரா? சித்தப்பா இதான் பொண்ணோட அம்மா. வணக்கம்மா. வணக்கங்க ஐயா. அது கடைசி பொண்ணு. பிருந்தா. வாமா வாமா. படிக்கிறியா? ஆமா தாத்தா. ஆ. நல்லா இருமா, நல்லா இரு. ஆ. அப்புறம் வாங்க சித்தப்பா, உள்ள வாங்க. ஆ. வாங்க வாங்க. ஏய், வந்து வாடா. இங்கே நிக்கிறீங்க. உள்ள வாங்க. எல்லாரும் வாங்க. வாங்க. வாங்கப்பா. நீ ஏன்டா நிக்கிற? உட்காரு. இல்ல சித்தப்பா ஏய், பரவாயில்ல. உட்கார்றா. சொந்த வீடா? ஐயா அது அ, இல்ல அது சித்தப்பா, இல்ல இல்ல, வாடகை வீடுதான்.